Hi students, example 2.32 find the cube root of unity. Cube roots of unity அப்படின்னா z அப்படின்னு எடுத்துக்கிறேன் 1 power 1 by 3 ஏன்னா எனக்கு cube root of unity வேணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு போலார் ஃபார்மில் எழுதணும். அப்போ 1 அப்படின்னா cos 0 plus I sin 0 பவரில் 1 by 3 போலார் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? ஆங்கிளோட 2k பை ஆட் பண்ணணும். அப்போ cos 2k பை ப்ளஸ் I sin 2k பை. ஏன்னா இங்கே 0 தான் இருக்குது, ஸோ வேல்யூ 0ஓட ஆட் பண்ணால் அதே தான் வரப்போகுது. ஸோ 2k பை ஆட் பண்ணிட்டேன். ரைட்டா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? டிமாய்வர்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும். கேவோட வேல்யூஸ் என்னென்ன? 0 1 2 வரைக்கும் தான். ஏன்னா 3 இருக்குன்னா 3க்கு மொதல் வேல்யூ வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். கேவோட வேல்யூ 0 கொடுக்கலாம், 1 2 கொடுக்கலாம். ரைட், அடுத்தது டிமாய்வர்ஸ் தியரம் 2k பை இன்ட்டு 1 by 3 அப்படின்னா பை 3ன்னு வந்துடும் ப்ளஸ் I sin 2k பை பை 3. ரைட், கேவோட வேல்யூஸ் 0 1 2. இப்போ நமக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கேவோட வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ கேவோட வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா இஃப் கே ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணால் நமக்கு தெரியும் cos 0 ப்ளஸ் I sin 0. கேவுக்கு 0 அப்ளை பண்ணால் டோட்டலாக 0 ஆகிடும். அப்போ cos 0 ப்ளஸ் I sin 0னா 1. 1ங்கிறது ஒரு வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில். அடுத்தது இஃப் கே ஈக்குவல் டு 1 அப்போ cos 2 pi by 3 கேவுக்கு 1 கொடுத்தோம்னா 2 pi by 3 plus I sin 2 pi by 3. சரி, 2 pi by 3 அப்படின்னா pi minus pi by 3 அப்படின்னு எழுதலாமா? அத cos of pi minus pi by 3. அப்போ 3 pi minus pi 2 pi by 3 180 minus theta அப்படின்னு எழுதிக்கிறேன். ரைட்டா? plus I sin pi minus pi by 3. ரைட், அப்போ 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்ல கிடைக்கும்? நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல காசோடைய வேல்யூ நெகட்டிவ் இல்லையா? சைனோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ காசோட வேல்யூ நெகட்டிவ்னா இது காஸ் பை பை 3 அப்படின்னு வந்துடும் பிளஸ் I sin பை பை 3. ஏன்னா சைனுக்கு பாசிட்டிவ். அப்போ காஸ் ஆஃப் பை பை 3 60 டிகிரி. 60 டிகிரியோட வேல்யூ 1 by 2 minus 1 by 2 plus I root 3 by 2. இது ஒரு வேல்யூ. எப்போ nth root cube root of unity k1 கொடுக்கும்போது. அடுத்தது if k equal to 2 கொடுத்தா அப்போ cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3 கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம்? cos of pi plus pi by 3 plus I sin of pi plus pi by 3 அப்படின்னு எழுதலாம். அப்போ that is 180 plus theta third quadrant ரெண்டுமே நெகட்டிவ். இப்போ minus cos pi by 3 minus I sin pi by 3. ரைட்டா? அப்போ minus 1 by 2 minus I root 3 by 2. அப்போ the cube roots of unity is 1 minus 1 by 2 plus I root 3 by 2 minus 1 by 2 minus I root 3 by 2. இதுக்கு சிம்பிளா 1 ஒரு ரூட்டு, ஒமேகா ஒரு ரூட்டு, ஒமேகா ஸ்கொயர் ஒரு ரூட்டு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்ப ஒரு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஒமேகா, இதுல ஒமேகா அப்படிங்கிறதோட வேல்யூ -1 by 2 பிளஸ் I root 3 by 2 அப்படிங்கிறது ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர்ட் அப்படின்னா -1 by 2 மைனஸ் I root 3 by 2. இதை சும்மா போன போக்கில் சொல்லிட்டு போக முடியாது. ஒமேகாங்கிறது 1 by 2 பிளஸ் I root 3 by 2 இருந்தா மட்டும்தான் அது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒமேகாவுக்கு இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். 2 வாட்டி வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்க.
இது ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் தட் இஸ் -1/2 - i√3/2 வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 1 -1/2 + i√3/2 அப்படிங்கிறது ஒமேகா, ரெண்டுமே மைனஸ்ல வரும்போது ஒமேகா ஸ்கொயர். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதில் இன்னொரு விஷயம், இது மூணையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா வர்ற ஆன்சர் சம் ஆஃப் த nth ரூட் ஆஃப் யூனிட்டினாலே அது 0 தான். இது மூணையும் ஆட் பண்ணாலும் 0 வரணும். 0 வரலைன்னா நம்ம போட்டிருக்க ஆன்சர் தப்பு. அப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மூணையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 வரணும். இப்போ பாருங்க -1/2 -1/2 -1 வரும். -i√3/2 + i√3/2 கேன்சல் ஆகிடும். -1 ஆல்ரெடி ஒரு இருக்கு, +1 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் பண்ணால் எனக்கு 0 வரணும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0 அப்படிங்கிற கண்டிஷனுக்கும் வந்துடலாம். அது மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் 0வா இருக்கும். தென் ஒமேகா கியூபோட வேல்யூ 1. ஏன்னா z³ = 1. ஒமேகா கியூபோட வேல்யூ 1. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ இன்னொரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the cube root of unities are vertices of equilateral triangle. இது மூணும் ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் ஆயிருந்தா அந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிஷன். அப்போ இது ஒவ்வொன்றுக்குமே ஆங்கிள் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில இப்போ 3 வேல்யூ பார்த்தோம் நம்ம. cos 0, cos 5/3, cos 2/3, cos 4/3. இதுல angle difference is 2π/3. angle difference is 2π/3. fourth root of unity na 2π/4 னு வரும். that is π/2 னு கூட சொல்லிக்கலாம். fourth root of unity ல angle difference π/2. இந்த 2πங்கிறது கான்ஸ்டன்ட், வேல்யூ மாறாது. 2π எந்த ரூட்டோட யூனிட்டியோ அது கீழே வந்துடும். அப்போ π/4. 2π/n அப்படிங்கிறது nth ரூட் ஆஃப் யூனிட்டியோட ஆங்கிள் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு வேல்யூவுக்குமான ஆங்கிள் டிஃப்ரெண்ட். அதை ஆட் பண்ணி சொன்னால் அடுத்தடுத்த வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ 2π/3 அப்படிங்கிறது ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஓகேவா? தேங்க்யூ.